குளச்சலில் வாய்க்காலில் குளித்த முதியவர் மாயம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் களிமார் அருகே கணேசபுரத்தை சேர்ந்தவர் பாலையன், வயது 65, கூலித்தொழிலாளி. இவரது மனைவி விசுவாசம். இவர் கடந்த 3.5 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவர்களுக்கு மணிமேகலை என்ற மகளும் அருள் என்ற மகனும் உள்ளனர். இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. அருள் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். பாலையன் களிமார் பாம்பூரி வாய்க்காலில் தினமும் குளிப்பது வழக்கம். நேற்று காலை வழக்கம் போல் வாய்க்காலில் இறங்கிக் குளித்தார். அப்போது திடீரென வாய்க்கால் வெள்ளம் அவரை இழுத்தது. இதை பார்த்து கொண்டிருந்த அருகில் குளித்துக் கொண்டிருந்த ஒருவர் அவரை மீட்பதற்கு முயன்றார். பாய்ந்தோடிய வெள்ளம் அவரையும் இழுக்கவே அவர் கரை நோக்கி நீந்தி உயிர் தப்பினார். பின்னர் கரையேறிய அவர் அப்பகுதியினரிடம் தகவல் தெரிவித்தார். உடனே குளச்சல் போலீசார் மற்றும் தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து வந்து வாய்க்காலில் குதித்து பாலையனை தேடினர். அருகில் உள்ள தடுப்பணை வரை நேற்று முழுவதும் தேடியும் அவர் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து இன்றும் 2வது நாளாக பாலையனை தேடும் பணி தொடர்ந்து வருகிறது. இந்த சம்பவம் குறித்து அவரது மகள் மணிமேகலை குளச்சல் போலீசில் புகார் செய்தார். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.